கில்லி படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததுக்கப்புறம் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். அதே மாதிரியான ஒரு சந்தோஷத்தோட ஒருவேளை இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் விஜய் பேச்சை பார்த்ததுக்கப்புறம் மாறி இருக்கலாம். ஆனால் இது பொதுமக்கள் மற்றவங்களுக்கு எப்படி இருந்ததுன்றத பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு தாவேகாவோட தேர்தல் வாக்குறுதிகளை விஜய் கொடுத்துருக்காரு. அந்த தேர்தல் வாக்குறுதிகள் எந்த ஐடியாவோடு கொடுக்கப்பட்டிருக்கு, அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும், மற்ற கட்சிகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கும் விஜய் சொல்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இதில் விஜய் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எப்படி ஒரு இம்பேக்டை கொடுக்கும்னு பார்க்குறீங்க? இப்போ நேற்றே நம்ம நம்மளுடைய வீடியோவில் சொல்லியிருந்தோம், விஜய் ஒரு 10 தேர்தல் வாக்குறுதிகளில் பெண்களை சார்ந்து கொடுக்க போகிறாரு அப்படின்னா. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கு ஆப்போசிட்டாக அதை அவர் கவுண்டர் அட்டாக் பண்ணுற மாதிரி இவங்க ஒரு சிறப்பு திட்டம் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு 3000 ரூபாய் வரையும் வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி விஜய் 2500 ரூபாய் வழங்குவோம் அப்படின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை இடைநிற்றல் அப்படின்றது தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. ஸோ அதை தடுப்பதற்காக வருடத்திற்கு 15000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு திட்டம் அப்படின்னு தொடர்ச்சியாக நிறைய திட்டங்கள் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதில் பல திட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி தமிழக அரசு செயல்படுத்திட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மகளிர் உரிமை தொகை அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மகளிர் விடியல் பயணம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்குது. இந்த திட்டத்தின் கீழே பெண்கள் பிங்க் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இப்போ விஜய் அதை கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் எந்த பேருந்தில் வேணாலும் பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஆட்சிக்கு வந்தால் இதை நாங்கள் செயல்படுத்தி காமிப்போம் அப்படின்றாரு. அப்புறம் பெண்களுடைய பாதுகாப்பில் 0 டாலரன்ஸ் அப்படின்றது அவருடைய டேக்லைனாக இருக்குது. எந்த சமரசமும் இல்லாமல் பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வோம் அப்படின்றது. அதே மாதிரி 0 டார்க் ஸ்பாட் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த இடத்துலையுமே உங்களுக்கு சிசிடிவி கேமராக்கள் இல்லாத இடமே இருக்காது. எல்லா இடத்துலையுமே உரிய பாதுகாப்பு இருக்கும், சிசிடிவி கேமராக்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அந்த பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஆட்சிக்கு வந்தால் தாய்மாமன் சீர் அப்படின்றது வழங்கப்படும். அந்த திட்டத்தின் கீழே குழந்தைகளுக்கு, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மோதிரம் வழங்கப்படும் அப்படின்றாரு. அதே மாதிரி ஒரு தாய் வீட்டு சீதனமாக ஒரு பட்டு புடவையும் 1 பவுன் தங்கமும் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப கேட்கும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது, எல்லாமே ஓகே. பட் நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சிட்ருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுத்துவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஆல்ரெடி ஸ்டாலின் சார் செஞ்சிட்ருக்காரு. இதை விட கொஞ்சம் கூடுதலாக தானே நம்ம சொல்கிறோம். ஸோ அதையும் அவரால் செய்ய முடியாதா என்ன அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா தமிழ்நாட்டுடைய நிதி சுமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதற்கான காரணங்களையும் சொல்கிறார். இப்போ அரசை பொறுத்தவரையில் 30% கமிஷன் எடுத்துக்கிறாங்க. ஒன்று 20% ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்துக்கு போகுது, 10% அமைச்சர்களுக்கு போகுது அப்படின்ற விளக்கம்லாம் அவர் கொடுக்குறாரு. பார்ப்பவர்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ விஜயுடைய ஸ்பீச்சை பொறுத்தவரையில் என்னுடைய ஃபஸ்ட் டேக் அப்படின்றது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது அப்படின்றது உண்மை தான். அதே நேரத்தில் அவர்கிட்ட ஒரு உற்சாகம், எப்போதும் இருக்கக்கூடிய அந்த உற்சாகம் அப்படின்றது கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு இன்ஃபீரியராக அவர் ஃபீல் பண்ண மாதிரி தெரிஞ்சது, ரொம்ப உற்சாகத்தோடு இருந்த மாதிரி தெரியல. அதே நேரத்தில் நான் கவனித்த விஷயம் என்னென்னா, அவர் அறிவித்த அந்த திட்டங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் அப்படிங்கிறவரை மையப்படுத்தி விஜயோட அவர் எப்போவுமே மக்களோட இல்லை பெண்களோட கனெக்ட் பண்ணிப்பார் இல்லையா. தன்னை அவங்க வீட்டு பிள்ளையா, அவங்களுடைய அண்ணனா, தம்பியா, மகனா, அப்படி ஒரு கனெக்ஷனை தான் அவர் மறுபடியும் எப்போவுமே ஏற்படுத்திக்கிட்டே இருப்பார். இந்த திட்டங்களில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அண்ணனுடைய சீர்வரிசை, அண்ணன் சீர்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை தாய்மாமன் சீர்னு சொல்கிறது, இது எல்லாமே அந்த ஒரு உறவு முறையோட விஜயோட கனெக்ட் பண்ணுற மாதிரி விஜய் தராரு அப்படிங்கிறத விஜய் பேரை வைக்காமல். இப்போ இதுக்கு முன்னாடி ஆட்சியாளர்கள் நம்ம பார்த்துருக்கோம், முதலமைச்சர்களுடைய பேரை வச்சு திட்டங்களை அறிவிப்பாங்க. இதில் உறவு முறையை வச்சு ஒரு ரிலேஷன்ஷிப்பை வலுப்படுத்தக்கூடிய வகையில் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதில் திமுக ஆட்சின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஐடியாலஜிக்கலாக அவங்க ப்ராக்ரஸிவான பெயர்கள் வைப்பாங்க. ஒரு திட்டங்களுக்கு உரிமை தொகைன்னு சொல்லுவாங்க, மாற்றுத்திறனாளிங்கிற வார்த்தையை அவங்க அறிமுகப்படுத்தினாங்க, தூய்மை பணியாளர்கள், இந்த மாதிரி எப்போவுமே ஒரு வார்த்தையில் கூட ஒருத்தரை கண்ணிய குறைவாக நடத்திடக்கூடாது, அதில் ஒரு முற்போக்கு சிந்தனை இருக்கணுன்ற மாதிரி வைப்பாங்க. பட் அதிமுக ஆட்சின்னு வரும்போது எப்போவுமே அவங்க கொஞ்சம் மங்களகரமாக குடும்பங்களோட கனெக்ட் பண்ணுற மாதிரி தாலிக்கு தங்கம் திட்டம், இப்போ எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள் கூட பார்த்திங்கன்னா குடும்ப குலவிளக்கு திட்டம் அந்த மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி விஜயும் ரொம்ப இதை சோஷியலி இல்லை ஒரு சமூக நீதி பார்வையில் அப்படியெல்லாம் யோசிக்காமல்
முழுக்க முழுக்க எப்படி வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். அவர் படங்களுக்கு பேர் வைப்பாங்க இல்லையா, அவருடைய படங்களுடைய பேர்கள்லாம் வந்து ஒரு வரலாற்று ரீதியான பேர்களாகவோ இல்லை அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஈஸியாக சொல்கிற மாதிரி இருக்கும். அவரோட கேரக்டர்ஸ்க்கும் அப்படி தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்கீம்ஸுக்கெல்லாம் பேர் வச்சதெல்லாம் கூட அந்த மாதிரி அவர் ட்ரை பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவருடைய அந்த லாஜிக் அப்படின்றது சினிமாவில் அவர் வந்து ஒரு விஷயத்தை எப்படி பார்த்தாரோ அந்த மாதிரி பார்க்குறாரு. இதெல்லாம் ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேரணும், அவங்களுக்கு புரியாத விஷயங்கள்லாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவருடைய ரசிகர்கள் இது எல்லாமே ஏற்றுப்பாங்க. பட் பொதுமக்களும் இல்லை இதை கவனிக்கக்கூடிய பாலிசி மேக்கர்ஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து இதை ஒரு மாதிரி ஒரு கேலி பொருளாக தான் பார்ப்பாங்க. நம்மளுடைய வீடியோஸில் காலையிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். விஜயினுடைய ஸ்பீச் வந்து ஒரு எமோஷனல் அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மையோடு தான் இருக்குது. அவர் வந்து 10 நிமிஷம் பேசியிருந்தாலும் அந்த 10 நிமிஷம் ஸ்பீச் அப்படின்றது ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் தான் அந்த கட்டமைப்பே இருக்குது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இப்போ அவர் வந்து அண்ணன் வீட்டு சீரு, தாய்மாமன் வீட்டு சீரு இதெல்லாம் அவர் சொல்கிறார் இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து இங்கே கடந்த காலங்கள்லையும் அவருடைய அந்த நிர்வாகிகள் சந்திப்பு இல்லை பொதுக்கூட்டங்களில் பேசின விஷயங்கள் தான். உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் தாய்மாமா அப்படின்றதெல்லாம் அவர் வந்து யூஸ்வலாக அவருடைய ஸ்பீச்சில் இருந்த விஷயங்கள் தான். ஸோ மக்கள் வந்து கனெக்ட் ஆகிறாங்க, எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ரீசெண்டாக நடந்த அந்த வேலூராக இருக்கட்டும், தஞ்சையாக இருக்கட்டும், அவர் சொல்கிறார் இல்லையா, எல்லோரும் வந்து இதை எலெக்ஷனாக பார்க்குறாங்க, நான் வந்து இதை வந்து எமோஷனாக பார்க்குறேன், அதுவும் ஓஷனிக் எமோஷனாக பார்க்குறேன், உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம் அப்படின்றது உடலும் சதையும் போல் அப்படின்லாம் வந்து நிறைய அந்த டைலாக்ஸோடு அவர் பேசுகிறார்ல. ஸோ அவருடைய ஃபேன்ஸ் இல்லை அவரை விரும்பக்கூடியவர்கள், அவருக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க நிச்சயமாக அவருக்காக தான் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் அவர் வந்து கனெக்ட் பண்ண விரும்புகிறாரு. நீங்கள் சொன்னீங்க படங்களில் வைக்கக்கூடிய பேர் போல் இருக்குது அப்படின்னு. இப்போ அவருடைய இந்த ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா அஞ்சலை அம்மாள் பற்றியும் அவருடைய கொள்கை தலைவர்கள் 2 பெண் தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல. ஸோ இப்போ அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம் அப்படின்ற ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. அந்த திட்டத்தின் கீழே பெண்கள் ஏதாவது வழக்கு தொடர்றாங்க அப்படின்னா உடனடியாக அந்த நீதிமன்றம் வந்து விசாரித்து தீர்ப்பு கொடுக்கும் அப்படின்றது மாதிரியான ஒரு திட்டமாக அது இருக்குது. அப்புறம் வேலுநாச்சியார் படை அப்படின்றது பெண்கள் பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய ஒரு படை அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டமும் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பொறுத்தவரையில் அந்த கம்யூனிகேஷன்றது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். கொள்கை தலைவர்களையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக வந்து அந்த திட்டம் போய் சேரக்கூடிய வகையில் இருக்கணுன்றதுக்காக காயின் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இது ஆன் கிரவுண்டு எப்படி ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா விஜய் தொடர்பான செய்திகள் கடந்த 2-3 நாட்களாக வரக்கூடிய செய்திகள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் விஜய் குறித்த ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இப்படியான அறிவிப்புகள் அப்படின்றது அவர் வந்து அதை மடைமாற்றுவதற்காக இதை செய்கிறாரு அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் மக்கள் பார்ப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். விஜய் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு குட்டி கதை சொல்லி ஸ்டார்ட் பண்ணார், யானை கதை சொன்னார். அது சொல்லும் போதே அது தேர்தல் சார்ந்த அவர் வழக்கமாக திமுகவை மறைமுகமாக விமர்சிக்கக்கூடிய வகையிலையும் இல்லை இங்கே இருக்கிற அரசியல் வந்து நேர்மையற்ற அரசியல் அப்படிங்கிறத ஒரு கதை சொல்லி அவங்க ஆடியன்ஸுக்கு கனெக்ட் பண்ணணுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார். தொடங்கும் போது ஒரு குட்டி கதையோடு தொடங்கினவர் கடைசியில் வந்து பேசவே மாட்டார்னு நினச்சாங்க நிறைய பேர். ஆனால் அவருடைய வழக்கமாக எப்படி இந்த மாதிரி விஷயங்களுக்கு அட்ரஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி சும்மா ஒரு வரியில் வந்து அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அந்தளவுக்குலாம் ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சிருக்காரு. நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற வரைக்கும் ரைட், ஏன்னா அது அவருடைய பர்சனல் ப்ராப்ளம், அதை அவர் பார்த்துக்கிறாரு, அதில் நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசுவோம் அப்படின்னு சொன்னது உண்மையிலேயே அது ரைட்டு தான். பட் அதுக்கடுத்து அவர் ஒன்று சொல்கிறார் இல்லையா, அந்தளவுக்குலாம் ஒர்த் இல்லை அப்படின்றது, அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்தி இருக்கணுமா, அதை பேச வேண்டிய இடமா அது அப்படின்ற கேள்வியும் வரும்ல. அவர் இதை எல்லாருமே ஒரே மாதிரி எடுத்துப்பாங்க, விஜய் என்ன சொன்னாலும் ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது சரியாக இருக்குமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து அத்தனை பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு மேடையில், அதுவும் வந்து சர்வதேச பெண்கள் தினத்தை வந்து தாவேக்கா கொண்டாடுது, அந்த இடத்துல எப்படி அவர் வந்து அவ்வளோ ஒர்த் இல்லை அப்படின்னு அவர் என்ன மீனிங்கில் சொன்னார் அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியத்தை தந்தது. இப்போ அவர் சொன்ன பல திட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா அவர் சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டு பெண்மணிக்கு நீங்கள் முதல்ல செஞ்சுருக்கணும் அப்படின்றது தான் ஒரு தாட்டாக இருந்தது. இப்போ அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம்லாம் வந்து அவர் வாசிக்கும் பொழுது பெண் பாதுகாப்பு குறித்து அவர் பேசும்போது அவருடைய மனைவி சங்கீதா தான் நமக்கு வந்துட்டு போனாங்க மைண்டில். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஐ திங்க் இந்த வீடியோ பார்த்த அத்தனை பேருமே அதை தான் நினச்சிருப்பாங்க. விஜயுடைய ஸ்பீச்சை கேட்ட அத்தனை பேருக்கும் அந்த தாட் வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல பெண்களை பற்றி போற்றக்கூடிய ஒரு இடத்துல வந்து அவ்வளோ ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்கிறது அப்படின்றது, ஒரு தலைவராக வரணும்னு நினைக்கக்கூடியவர், இத்தனை லட்சம் பேர் கோடி பேர் கூட சொல்கிறாங்க, அவர் சொன்ன மாதிரி கோடி பேர் எனக்காக இருக்கான்றார்ல. ஸோ அவ்வளோ கோடி பேர்கள் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு நபர் வந்து அவ்வளோ ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்கிறது அப்படின்றது எப்படி பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம இதை பேசும்போதே நிறைய பேர் கமெண்ட் போடுவாங்க, நீங்கள் வந்து நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்லாம். வந்து உங்களுக்கும் இந்த ஸ்பீச் கேட்கும்போது நிச்சயமாக அந்த தாட் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து இதை பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. அவர் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து
நீங்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஹர்ட் ஆகிறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். நீங்கள் ஹர்ட் ஆகிறத பார்த்து நான் ஹர்ட் ஆகிறேன். ஸோ நீங்கள் அந்தளவுக்கெல்லாம் வந்து யோசிக்க தேவையில்லை, ஒர்த் இல்லை அப்படின்னு சொன்னது நிச்சயமாக அது வந்து சரியான அப்ரோச் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, இந்த மாதிரி ஒரு விழாவை ஆர்கனைஸ் பண்ணும்போது அந்த விழா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை கம்யூனிகேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக நான் பார்க்குறது, என்ன விழாவாக இருக்கட்டும், என்ன வேணாலும் பேர் வச்சுப்பாங்க, ஆனால் ஒரே ஃபார்மேட்டு தான். எல்லாத்துக்குமே வந்து ஒரு அரங்கத்துக்குள்ளே ஒரு 1000 பேரை கூட்டு வர்றது, அங்கே ஒரு 2 பேர் 3 பேரை பேச வச்சு விஜயை புகழ்ந்து பேச வச்சுட்டு இறுதியாக விஜய் வந்து அவருடைய ஸ்பீச் டெலிவர் பண்ணுவார். இதுதான் ஃபார்மேட்டாக இருக்கே தவிர, அங்கே பொருத்தமான ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து பல்துறையிலிருந்து சாதனையாளர்களெல்லாம் வர வச்சுருந்தாங்க, அதெல்லாம் ரைட்டு தான். பட் ஆனால் இன்னும் அதை மீனிங்ஃபுல்லாக மாற்றணும். இப்போ விஜய் மாதிரி ஒரு மேடையை, விஜய் மாதிரி ஒரு பாப்புலரான ஒரு ஸ்டார் இருக்கக்கூடிய மேடையை இன்னும் சிறப்பாக பயன்படுத்தலாம். இன்னும் ஒரு அரசியலுக்கும் வந்துட்டார்னு சொல்லும்போது, இப்போ தமிழ்நாட்டிலேயே இல்லை இந்திய அளவிலேயே வந்து பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அங்கே பேசி அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷனாக இதை சொல்லியிருந்திருக்கலாம். இன்னொன்று, விஜய் வந்து இதெல்லாம் வாக்குறுதியாக கொடுக்குறாரு, இதெல்லாம் ஒரு சத்தியம் பண்ணுற மாதிரி, நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு ஆத்மார்த்தமாக சொல்ல வேண்டிய விஷயத்த பேப்பரை பார்த்து கொஞ்சம் அங்கங்கே தடுமாறி படிக்கிறதுன்றது, அது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு உண்மைத்தன்மை வரும்ன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதை வெறும் பார்த்து படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ விஜய் எந்த அளவுக்கு ஒரு எவ்வளோ விஷயமா இருந்தாலும் முன் தயாரிப்போடு பேசி ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுவாருன்னு நம்ம மாநாட்டிலலாம் பார்த்துருக்கோம். அதை பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் மற்ற விஷயத்தெல்லாம் ஜென்ரலாக பேசிட்டு பேப்பரை பார்த்து படித்தது பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அவர் குட்டி ஸ்டோரி சொல்கிறதும் திமுகவை திட்டுறதும் தான் அவருக்கு ஈஸியாக வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை ஒரு தலைவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா, அதுவும் உங்களுக்கு 234 வாக்குறுதிகள் இல்லை 300 வாக்குறுதிகள் அப்படின்னு நீங்கள் கொடுக்க போகிறதில்ல. ஒரு 10 இல்லை 12 வாக்குறுதிகள் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா, அது ஆத்மார்த்தமாக மனதிலிருந்து வர வேண்டிய ஒரு விஷயம். அவர் அந்த 10 வாக்குறுதிகளை பார்த்து படிப்பது அப்படின்றதும், அதிலும் கவனமாக வந்து ஒவ்வொரு வார்த்தைகளாக வந்து கூட்டி படிப்பது அப்படின்றதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே அவர் உணர்ந்து அதை பேசலை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதான் நான் சொன்னேன்ல பிகினிங் ஆஃப் த வீடியோலேயே, அவர்கிட்ட வந்து அந்த அளவுக்கு உற்சாகம் இல்லை. மேபி அவருடைய தனிப்பட்ட விவகாரம் ஒரு அப்செட்டை ஏற்படுத்தியிருக்கலாம், இல்லை அடுத்து என்ன பண்ணுறது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரும்போது அவங்களுடைய இமேஜை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கிராஃப்ட் பண்ணுவாங்க. இப்போ அந்த இமேஜ் கான்ஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர், நம்ம இதை பற்றி ஏற்கனவே கூட பேசியிருக்கோம். ஒரு டைம் வாரிசு ஆடியோ லான்ச்சுக்கு போனோம். அந்த ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து லைட் ஆஃப் பண்ணாங்க. அதுக்குள்ளேயே அவர் லிரிஸ்ட் விவேக்கிட்ட போய் பேசிட்டு வந்து திருப்பி வந்து அதே சீட்டில் உட்காந்துட்டாரு. அந்த ஆடியோ லான்ச் முழுவதுமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியான ஒரு போஸ்ட்டில் தான் இருப்பார். அந்த லைட் ஆஃப் பண்ண அந்த 30-40 செகண்ட்ஸில் வந்து முழங்கால் போட்டு தான் விவேக்கிட்ட பேசிட்டு உடனே குயிக்காக வந்தார். நம்ம ரொம்ப அருகில் இருந்ததுனால நம்ம அதெல்லாம் கவனிக்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி ஒரு இமேஜ் கான்ஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் தொடர்பான தனிப்பட்ட விவகாரம் அப்படின்றது இன்றைக்கி சோஷியல் மீடியாலையும் பொதுமக்கள் மத்தியிலையும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது அப்படின்றது நிச்சயமாக ஹர்ட் பண்ணியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அவர் ஹர்ட் ஆகலைன்னு சொன்னாலும் நிச்சயமாக இந்த சம்பவம் அப்படின்றது, இந்த விவகாரம் அப்படின்றது அவரை ஹர்ட் பண்ணியிருக்கோம். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடித்து அவர் வந்து தீவிரமான அரசியல் செய்தால் மட்டுமே அவரால் வந்து ஐ திங்க் ஒரு ஸ்டேக் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸை பொறுத்தவரையில் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில் நான் கேள்விப்படுறது என்ன அப்படின்னா, இனி வரக்கூடிய மக்கள் சந்திப்பு கூட்டம், நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் அத்தனையிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாக்குறுதிகளை விஜய் வந்து வாசிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து திருநெல்வேலி அல்லது பொள்ளாச்சியில் வந்து அடுத்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடக்கும்போது அந்த கூட்டத்தில் விஜய் வந்து அடுத்த கட்ட வாக்குறுதிகளை வெளியிட போகிறதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி விஜயோட ஸ்பீச் பார்க்கும்போது ஒரு கில்லி படம் பார்த்துட்டு வந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் விஜய் ஃபேன்ஸுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்குமா? இப்போ கில்லி படத்தை எல்லாருமே கொண்டாடுவாங்க, டவுட்டே கிடையாது. ஆனால் இப்போ சில படங்கள் இருக்கும் விஜயோடது, விஜய் ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் பிடிக்கும். அரசியல் அப்படின்றது நம்ம அப்படி பண்ணிடவே முடியாது. எல்லோருக்குமான அரசியல் பண்ணி எந்த அளவுக்கு பெரும்பான்மையானவர்களை திருப்திப்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் மக்களுடைய ஆதரவுன்றது கிடைக்கும். அகைன் அண்ட் அகைன் ஒரு சில பிரச்சனைகள் மட்டும் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்குது, அது சரி பண்ணலைன்னு சொன்னால் அதுவே ஒரு நாள் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி நிற்கவும் வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நம்ம ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். உங்களுடைய ஹானஸ்டான ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.